உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் கையாண்டிருக்கக்கூடிய நடைமுறை சரியான நடைமுறை தானா? ஒரு உச்சநீதிமன்றமே இப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். பதினெட்டு ரவுண்டில் 1300 ஓட்டு லீடிங்கில் இருக்கார் அண்ணன் அப்பாவு. போஸ்டல் பேலட்டை வந்து கவுண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. ஒரு 203 போஸ்டல் பேலட்ஸ் ரிஜெக்டட்னு சொல்லி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எடுத்து வச்சிருக்காரு. ஏன் அந்த 203 போஸ்டல் பேலட்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னா, எலெக்ஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணால் நம்முடைய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த டென்யூர் ஆஃப் தி அசம்பிளி ஆர் டென்யூர் ஆஃப் த பார்லிமெண்ட் முடிஞ்ச பிறகு தான் அதில் தீர்ப்பு வருது. ஒரு சின்ன இஷ்யூ, இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. கெசட் ஆஃபீஸர் இவரா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? மேபி ஒரு அரை மணி நேரம் இருக்கலாமா, இல்லை 20 நிமிஷம் இருக்குமா? 6 வருடங்கள். நீதியரசர் ஜெயச்சந்திரன் அண்ணன் அப்பாவுடைய வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். ராதாபுரம் தொகுதியில் ஜெயித்த திரு அப்பாவு அவர்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பின் மூலமாக அந்த வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதில் என்ன ஒரு வரலாற்று சிறப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது புரியுது. என்ன வரலாற்று சிறப்பு அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் கையாண்டிருக்கக்கூடிய நடைமுறை சரியான நடைமுறை தானா? ஒரு உச்சநீதிமன்றமே இப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதில் ஒரு லைன் நான் உங்களுக்கு படிக்கிறேன், அப்போ தான் அந்த தீர்ப்புடைய வீரியம் உங்களுக்கு புரியும். Unfortunately, in this case, the mandate contained in Section 86(7) of the Representation of the People Act 1951 been conveniently ignored அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை சுட்டி காட்டுகிறார். I think this must be first time in the history of our judiciary that a high court judge has the courage to question the procedure adopted by the Supreme Court. ஏன் இவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வருகிறார்? ஏன் உச்சநீதிமன்றத்தை பற்றி இப்படி ஒரு காட்டமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்? உச்சநீதிமன்றம் சரியான வழிமுறையை கடைபிடிக்கவில்லை என்று அப்படியே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. திருப்பி படிக்கிறேன் கொஞ்ச நேரம். இந்த வழக்கை விவரித்து விட்டு எப்படி ஒரு பயங்கரமான தாக்கத்தை உருவாக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் மீதான அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இந்த வழக்கு என்ன ஆகுது, என்ன நடக்குது? அண்ணன் அப்பாவுடைய வழக்கு 2016 திமுக அதிமுக இரண்டுக்குமான ஒரு போட்டி அங்கே நடக்குது. அப்போது திமுகவின் சார்பாக திரு அப்பாவு அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பாக இன்பதுரை அவர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார். 2016 என்ன நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நூல் இலையில் திமுக ஆட்சிக்கு வருவதை தவறவிட்டது. 21,000 வாக்குகள், 20 தொகுதிகள் 21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை இழக்கிறது திமுக. அதில் ரொம்ப ஐ கேட்சியாக எல்லாருடைய உள்ளத்திலும் பதிந்திருந்தது அண்ணன் அப்பாவு நடத்தப்பட்ட விதம். என்ன அப்படின்னா, 18 ரவுண்டில் 1300 ஓட்டு லீடிங்கில் இருக்கார் அண்ணன் அப்பாவு. போஸ்டல் பேலட்டை வந்து கவுண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் 3 ரவுண்ட்ஸை சரியாக கவுண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துகிறார். அவர் பிரச்சனை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாங்க, துணை இராணுவ படையோட உதவியோடு அவர் அப்படியே குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் வெளியில் போடுறாங்க. அப்போ இது எல்லா மீடியாலையும் அப்போவே வந்துச்சு. நான் தான் ஜெயித்தேன், ஆனால் திரு இன்பதுரை அவர்கள் தான் 49 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நான் தான் ஜெயித்தேன்னு சொல்லி உடனடியாக வழக்கை தாக்கல் செய்கிறார். வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு வந்து எலெக்ஷன் பெட்டிஷன்லாம் எப்படின்னா ஒரு ஜட்ஜுக்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த ஜட்ஜு தான் அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் முடிக்கிற வரைக்கும் அவர் தான் இருப்பார். இது போர்ட்ஃபோலியோ ரொட்டேஷனில் வராது. ஸோ நீதிபதிகள் மாறிக்கொண்டே இருக்க மாட்டாங்க. ஒரு ஜட்ஜுக்கு ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் போயிடுச்சுன்னா அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் கன்க்ளூஷன் வரைக்கும் அந்த ஜட்ஜு தான் இருப்பார். ஸோ இது வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன் கிட்டே போகுது. இந்த வழக்கு விசாரணையின் போது என்ன சொல்கிறாரு, கரெக்டு, லாஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸை சரியாக கவுண்ட் பண்ணல அப்படின்றாரு. அப்புறம் எதில் வந்து கடைசியாக நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு 203 போஸ்டல் பேலட்ஸ் ரிஜெக்டட்னு சொல்லி ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எடுத்து வச்சிடுறாரு. ஏன் அந்த 203 போஸ்டல் பேலட்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்கன்னா, எந்த போஸ்டல் பேலட்டாக இருந்தாலும் அதில் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் அட்டஸ்ட் பண்ணணும். இந்த 203 போஸ்டல் பேலட்லேயும் மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் அட்டஸ்ட் பண்ணுறாங்க. அவர்களுடைய வாதம் என்ன அப்படின்னா, இந்த மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி வாதம். நீதியரசர் என்ன பண்ணுறாரு,
ஃபுல் ட்ரையல் முடிஞ்ச பிறகு கன்க்ளூஷனுக்கு வராரு. இல்லை கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும், ஹெட்மாஸ்டர்ஸ், மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ஸ் எல்லாம் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ அவங்க சான்றளிக்கிறாங்க, அவங்க அட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஓட்டுகள் செல்லும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அந்த 203 ஓட்டுகளை எண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ராரை வச்சு எண்ண வைக்கிறாரு. இது என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1/10/2019 அன்று ஹைகோர்ட்டுடைய ரெஜிஸ்ட்ரார் அவர் முன்னிலையில் 19, 20, 21 இந்த ரவுண்டுடைய ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. அதே போல் அந்த 203 போஸ்டல் பேலட்ஸ் அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையில் இது போயிட்டுருக்கு. ஸோ மத்தியானம் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய நீதியரசர்கிட்ட போய் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றத்தில் திரு இன்பதுரை அவருக்கு எதிராக வழக்கு போயிடுச்சு அப்படின்னோடனே இன்பதுரை அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர் வந்து ஒரு உத்தரவை வாங்கி கொண்டு வருகிறார். உச்சநீதிமன்றத்தில் என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னா, கவுண்டிங் ப்ராசஸ் மே கோ ஆன், ஹவவர் ரிசல்ட்ஸ் வில் நாட் பி டிக்ளேர்ட், லிஸ்ட் ஆன் 23/10/2019, 4/10/2019 இந்த உத்தரவு வருகிறது. வந்த உடனே ஸ்டால் பண்ணிடுறாங்க, கவுண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. கவுண்ட் பண்ணி முடித்த உடனே அவர் வந்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எத்தனை முறை தள்ளி வைத்திருக்கிறது அப்படின்றத சொல்கிறார். அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறார் என்னென்ன உத்தரவுகள். அதாவது 23/10 லிஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒரிஜினலாக, அது வந்து 25/10 வருது. அப்பான் ஹியரிங் த கவுன்சில் த கோர்ட் மேட் த ஃபாலோயிங் ஆர்டர் ஆஸ் ஸ்ப்ரெட் லிஸ்ட் ஆன் 13/11, 13/10/2019 வருது. அப்பான் ஹியரிங் த கவுன்சில் லிஸ்ட் ஆன் 22/11. இப்படி தொடர்ந்து இந்த வழக்கு வந்து அட்ஜர்ன்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது உச்சநீதிமன்றத்தில். 2019 4 முறை, 5 முறை, 2020 ஒரு முறை லிஸ்ட் ஆகிருக்கு, 2021 2 முறை லிஸ்ட் ஆகிருக்கு, திருப்பி 23/3/2021 அப்போது லிஸ்ட் ஆகிருக்கு இந்த வழக்கு. திருப்பி 25/3/2021, 28/7/2022, 25/8/2022, 1/2/2023, 5/12/2025, மீண்டும் கடைசியாக என்னைக்கு இந்த உத்தரவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருடங்கள் கழிச்சு 2019 முதல் முறையாக தடை கொடுக்குறாங்க. இந்த தடைக்கு பின்னர் கடைசியாக 21/5/2026 அன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உத்தரவை போடுறாங்க. We have opened the sealed cover, produced the report. The report shows that the 203 postal ballots have been counted, out of which 153 have been polled for respondent number 1, while only 1 has been polled by the petitioner. 44 votes were rejected. If these postal ballots are counted, there is no doubt that respondent number 1, Thiru Appavu da respondent number 1, would stand elected, while if they are rejected, the petitioner succeeds. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க கடைசியா, we dispose of the civil appeal by keeping open the question referred to above or to be considered in any other appropriate case அப்படின்னு சொல்லிட்டு, the reason for keeping open the aforesaid question is the lapse of time and the term of office having expired and no useful purpose being served in adjudicating upon the said question in the civil appeal னு சொல்லி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை திருப்பி ஹைகோர்ட்டுக்கே அனுப்பிச்சு வைக்குது. என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட் மே நவ் பாஸ் அப்ராப்ரியேட் கான்சிக்வென்ஷியல் ஆர்டர்ஸ்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மீண்டும் அனுப்பி வைக்கிறார்கள். 6 வருடங்கள் கழித்து 2019 முதல் முறையாக தடை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பல முறை தடைகள் போய் வந்து எல்லாம் முடித்து உயர்நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாதுன்னு கொடுத்த தடையை 6 வருடங்கள் கழித்து 21/5/2026 அந்த தடையை நீக்குகிறார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறாரு நீதியரசர், எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக டிக்ளேர் பண்ணிடுறாரு. ஓட்ஸை கவுண்ட் பண்ணிட்டோம், அவர் வந்து ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் தான் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார். ஸோ 203 போஸ்டல் ஓட்டில் அண்ணன் அப்பாவுக்கு 153 போஸ்டல் ஓட்டுகள் கிடைச்சிருக்கிறது. ஒரே ஒரு ஓட்டு மட்டும்தான் திரு இன்பதுரை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதில் மீதி 44 ஓட்டுகள், அந்த 44 ஓட்டுகள் ரிஜெக்ட். ஏன்னா அவங்க சரியாக மார்க் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை இங்கு போய் ஸ்மட்ஜாக இருக்கும், 2 இடத்துல மார்க்கிங் இருக்கும், பல விஷயங்கள், பல காரணங்கள் இருக்கும், இல்லை அந்த போஸ்டல் பேலட் கிழிஞ்சு போயிருக்கும், ஸோ டீஃபேஸ்டாக இருக்கும், இப்படி பல காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 44 போஸ்டல் ஓட்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே அவர் 49 லீடிங் இருந்தார். அண்ணனுடைய இந்த அவருடைய ஒரு ஓட்டு சேர்த்தா 50, ஸோ 153 ஓட்டு அண்ணன் அப்பாவை வாங்கியிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறாரு, 103 ஓட்டில் வெற்றி பெற்று விட்டார் அண்ணன் அப்பாவுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறார். டிக்ளேர் பண்ணிவிட்டு என்ன ஒரு தீர்ப்பை கொடுக்குறார் அப்படின்னா, இந்த முடிவுக்கு வந்து திரு இன்பதுரை காரணம் அல்ல, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சரியான முறையில் செயல்படலை, அதனால் அவரை நான் டிஸ்குவாலிஃபை பண்ணலை. ஆனாலும் எந்த பென்ஷனரி பெனிஃபிட்டும், இந்த அவரை 5 வருடங்கள் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது அனுபவித்த அந்த பென்ஷனரி பெனிஃபிட்ஸை
அவர் அனுபவிக்க கூடாது, அது திரு அப்பாவு அவர்களுக்கு செல்ல வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா ரெக்கார்ட்லையும் அப்பாவு அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி மாற்றணும்னு சொல்லி பேரவை செயலாளருக்கும் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப்ஸ். எங்க ஒரு உன்னதமான முடிவுகள் வருது அப்படின்னா, வழக்கை விசாரிக்கும் பொழுது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டுகிறார். 2015 உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, முகமது அக்பர் வர்சஸ் அசோக் சாஹூ அப்படின்ற வழக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணால் நம்முடைய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த டென்யூர் ஆஃப் தி அசம்பிளி ஆர் டென்யூர் ஆஃப் த பார்லிமெண்ட் முடிஞ்ச பிறகு தான் அதில் தீர்ப்பு வருது. ஸோ இதை ஏற்றுக்க முடியாது. அதனால் இந்த எலெக்ஷன் பெட்டிஷன்ஸை எல்லாத்தையும் மிகவும் கவனத்தோடு விரைவாக முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய தெளிவான உத்தரவை கொடுத்திருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we therefore deem it desirable that in each high court dedicated benches are created by the chief justice to deal with the election petitions exclusively, an exercise which may not be difficult, especially the class of litigation occurs only in 5 or 6 years அப்படின்னு சொல்கிறாங்க. Essentially it is for a chief justice of the high court to run the administration and devise ways and means for expeditiously disposing of the cases brought before the high court ன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறது. அதே போல செக்ஷன் 86 சப்கிளாஸ் 7 ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அது என்ன சொல்லுது அப்படின்னா, எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண 6 மாதத்துக்குள்ள அந்த எலெக்ஷன் பெட்டிஷனை நீங்கள் முடிச்சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டமும் எக்ஸ்பீடிஷியஸ் டிஸ்போசலை பற்றி பேசுது. ஸோ நீதியரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, உச்சநீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு, எக்ஸ்பீடிஷியஸாக டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாராளுமன்றமும் சட்டத்தை ஏற்றி இருக்கிறது 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் 6 மாதம் ஸ்டேல வச்சு ஒரு சின்ன இஷ்யூ, இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, கெசட் ஆஃபீஸர் இவரா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? மேபி ஒரு அரை மணி நேரம் இருக்கலாமா, இல்லை 20 நிமிஷம் இருக்குமா? 6 வருடங்கள் ஸ்டேல வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி அதை தான் உச்சநீதிமன்றத்திற்கு இதை எந்த வார்த்தையை சொல்வது என்று நமக்கு தெரியவில்லை. உச்சநீதிமன்றத்திற்கு மீது அதிருப்தி அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா, இல்லை உச்சநீதிமன்றத்துடைய இந்த தடை எப்படி நீதியை ஸ்டால் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றத எடுத்துக்கலாமா? இதை உங்களுடைய யூகத்திற்கே உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறோம். என்ன வார்த்தைகளை சொல்லியிருக்காரு, ரொம்ப ஷார்ப் கிரிட்டிசிசம். ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் ஹஸ் டன் தட். 19th paragraphல சொல்லியிருக்காரு, ஜுடிஷியரி இன் திஸ் கண்ட்ரி பீயிங் த கஸ்டோடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் should act in tandem with other organs of the constitution to retain the pride of this nation as one of the largest democratic countries in the world, among the nations which resorted to democratic form of government on gaining independence post World War II. நம்முடைய நாட்டில் நீதிமன்றங்கள் தான் ஜனநாயகத்துடைய ஒரு உற்ற தோழனாக இருக்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பாதுகாவலனாக இருப்பது நீதிமன்றங்கள் தான். இப்படி இந்த நீதிமன்றங்கள் மற்ற அமைப்புகளோடு சேர்ந்து ஒருங்கே வேலை செய்யலை அப்படின்னா எப்படி இந்தியா செயல்பட முடியும்? நம்முடைய பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா எல்லாரும் ஒன்றாக செயல்பட வேண்டும்னு சொல்கிறாரு. அப்புறம் முக்கியமான விஷயம், நான் adherence to the mandate contained in section 86(7) of the Representation of the People Act 1951 will undermine, இந்த வார்த்தைகள் தான் முக்கியம், நான் adherence to the mandate contained in section 86(7) of the Representation of the People Act 1951 will undermine democracy and the true spirit of adult franchise. கடைசி வாக்கியத்தை உன்னிப்பாக கவனிங்க, இதில் தான் ஒரு டைம் பாம். If courts continue to ignore their own observations made in Muhammad Akbar case, I fear that this country may also go in the way of other autocratic countries which gained independence around 75 years ago along with us. இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆகிவிடக் கூடாது அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் நீதியரசர் ஜெயச்சந்திரன். பல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்புகள் நமக்கு ஏற்புடையதாக இருந்திருக்கலாம், இல்லை அந்த தீர்ப்புகள் சரி இல்லை தவறு என்று நாம் கருதி இருக்கலாம். ஆனால் இவ்வளவு தைரியமாக எதை பற்றியும் கவலைப்படாமல் உச்சநீதிமன்றம் தவறு செய்திருக்கிறது அப்படின்றது சுட்டி காட்டியிருக்கிறார். இதை நாம் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த உயர் நீதிமன்ற நீதிபதியும் இவ்வளவு தைரியமாக உச்சநீதிமன்றம் கடைபிடித்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை இப்படி விமர்சித்ததா எனக்கு தெரியல. தெரிந்திருந்தால் ஜெய் ப்ளீஸ் கமெண்ட். ஸோ இட்ஸ் த ஃபர்ஸ்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுடைய மேற்பார்வையாளர் கூட சொல்ல முடியாது. போத் ஆஃப் தம் எக்ஸிஸ்ட் இன் தேர் ஓன் ஸ்பியர்.
இன்னும் சொல்லப்போனால் பல வழக்குகளை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றங்களுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரங்கள் இல்லை. இப்போ ரிட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வகையான ரிட்டுகளையும் வந்து உயர்நீதிமன்றத்தில் தான் போட முடியும். எல்லா வகையான ரிட்டுகளை வந்து உச்சநீதிமன்றத்தில் போட முடியாது. ஆனால் 141 இருக்குது, 142 இருக்குது. ஸோ அதனால் அவர்கள் வந்து வாட் த சுப்ரீம் கோர்ட் சேஸ் இஸ் லா அப்படின்றதுனால அந்த வானளாவிய அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த அப்பீல்ஸு உச்சநீதிமன்றத்திற்கு போகலாம். ஆனால் அதற்காக உயர்நீதிமன்றங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்திற்கு கீழே இயங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. உயர்நீதிமன்றங்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸை கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ் என்ற அடிப்படையில் நாம் அவர்களை அணுக வேண்டும். எல்லாருமே கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரிஸ் அப்படின்ற அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். முதல் முறையாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இதற்கு என்ன எதிர்வினை வரப்போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக ஏற்கனவே சொல்லிட்டாரு திரு இன்பதுரை அவர்கள், இந்த வழக்கின் மேலே உச்சநீதிமன்றத்திற்கு நான் அப்பீல் போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ல போகிறாங்க உச்சநீதிமன்றம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.